ஆக நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன். ஏழையுடைய கஷ்டம், மக்களுடைய கஷ்டம் அனுபவ ரீதியாக தெரிந்தவன். ஆகவேதான் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், எப்படி செஞ்சால் அவர்களுக்கு நேரடியாக போய் கிடைக்கும் என்று திட்டமிட்டு செயல்பட்ட காரணத்தினால தான் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று நீங்கள் மக்களால் பாராட்டப்படும். சிந்திச்சு பாருங்க. அரசாங்கத்தில் விலையேற்றத்தை பற்றி கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி அனைத்து இடத்திலையும் இந்த கஞ்சா விற்பனை அமோகமா விற்கிது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தால் முடியல. ஏன்னா பெரும்பாலும் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்று பரவலாக பேசப்படுது. அதனாலதான் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஒரு டிஜிபி இருந்தார், அவர் நான் குறிப்பிட்டதை நிறைவேற்றணும்னு நினைச்சு அவர் அறிவிப்பிட்டார். இந்த கஞ்சா தமிழகத்தில் விற்பனை தடுப்பதற்கு 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். ஏன்னா எல்லாம் திமுக காரன் துணை இருக்கும்போது எப்படி போய் இந்த கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? ஆக இந்த ஆட்சி இருக்கின்ற வரை கஞ்சாவை தடுக்க முடியாது விற்பனையை. அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடத்தும். அண்ணா திமுக ஆட்சியில் அப்படித்தான் நடந்தது. அதனாலதான் போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமா நான் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தினால நாம் பெற்ற செல்வம் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புறோம், கல்லூரிக்கு அனுப்புறோம். அங்க போய் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை வந்த பொழுது முதலமைச்சருடைய டிபார்ட்மெண்ட் அவர் அந்த கொள்கை குறிப்பில் தெரிவிச்சிருந்தார். 2022 23 நான் கருதுறேன். பக்கம் 20 2வது பேராளர் சொன்னார், பள்ளிக்கரியில் கல்லூரிக்கரியில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா கைது பண்ணுவீங்க 148 பேர், கண்டுபிடிக்கின்றவங்க 2348, கைது செய்யப்பட்ட 148. அப்படின்னா மற்றவர்கள் யாரு? திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைவில் ஆட்சி, மக்களோட ஆட்சி, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காத ஆட்சி. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி அவர்களும் தான் சரி, திரு ஸ்டாலின் தான் சரி, குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சராகவே தாக்கு பிடிக்க முடியல. திரு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிகாரம், சபரீசன் ஒரு பக்கம், 10க்கு துர்காமா வந்துட்டாங்க. 4 பேர் தமிழகத்தை ஆட்டிப்படுத்தி கொடுக்கிறார்கள். இப்படி அதிகார மையங்கள் ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த கட்சி, மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. அவர் இருக்கின்ற வரை தமிழகம் ஒரு சொர்க்க பூமியாக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உடனுக்குடன் கிடைச்சது. அவருடைய மறைவுக்கு பிறகு எவ்வளோ போராட்டத்துக்கு இடையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவர் அந்த பொறுப்பை ஏற்று அந்த இன்னலுக்கும் இடையிலும் தன் உடலை கூட பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு மிக சிறப்பான ஆட்சி கொடுத்த தலைவர்கள் 2 தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர். 2 தலைவருடைய வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. எவ்வளோ பிரச்சனை இடையில வறட்சி ஒரு பக்கம், புயல் வெள்ளம் ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், இதையெல்லாம் சமாளித்து இந்தியாவிலேயே திறமையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு திறம்பட ஆட்சி கொடுத்தோம். ஆக இப்படி ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் தமிழகத்தை மலர நம்முடைய வேளச்சேரி சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற
வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச அசோக் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பல அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறோம். 297 அறிவிப்புகள், முத்தான அறிவிப்புகளை அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்ற. வேளச்சேரி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.